ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோமன் டு இன்டீஜர் ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து 3i கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. இது வந்து ரோமன் வேல்யூ. இதோட ஈக்குவலண்ட் இன்டீஜர் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இங்க 3. இது வந்து 58. ஓகேங்களா? இது வந்து 1994. ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கேஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரிங்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணிடுறேன். அந்த ஹேஷ் மேப்ல சம் வேல்யூ அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ சில வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸை நம்ம ஹேஷ் மேப்குள்ள கீ வேல்யூ பேரா போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வந்து 1, பி வந்து 5, எக்ஸ் வந்து 10, எல் வந்து 50, சி வந்து 100, டி வந்து 500, எம் வந்து 1000. ஓகேங்களா? அடுத்து நான் ஆர்எஸ் ஈக்குவல் டு ஒரு ஆர்எஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுல வந்து ஹெச்எம் டாட் கெட் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ என்னன்னு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹெச்எம் டாட் கெட் ஆஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன்னுனா எஸ் டாட் லென்த் மைனஸ் ஒன்னுனா இந்த எலிமெண்ட்டை டினோட் பண்ணும். இதோட வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஐ வரும். ஐயோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ நமக்கு லாஸ்ட் கிடைக்க போற எலிமெண்டோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? அடுத்து இங்க இருந்து நான் ரிவர்ஸ்ல ஐட்ரேட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்க. ஓகே. ஸோ s dot length minus 2, I greater than or equal to 0, I minus minus. ஸோ 0 1 2 3. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்னன்னா 3ல இருக்கும். ஐயோட வேல்யூ வந்து 3ல இருக்கும். ஸோ எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ லெஸ் தென் எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ பிளஸ் ஒன். அதாவது இந்த எலிமெண்ட் வந்து ஐயோட வேல்யூ தானே 1 லெஸ் தென் லாஸ்ட் எலிமெண்டோட வேல்யூ என்ன, அது ஒன் தான். 1 லெஸ் தென் ஒன்னா செக் பண்றோம். அப்படி இல்லைன்னா ஆர்எஸ் பிளஸ் ஹெச்எம் டாட் கெட் ஆஃப் கேரட் ஆஃப் ஐ 1. ஆர்எஸ்ல இப்ப என்ன வேல்யூ இருக்கும்னா 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 58. ஓகே. ஓகே. இப்போ 2 இருக்கு. அடுத்து என்ன ஆகும்னா ஐ வந்து 2க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகே. 2க்கு டிக்ரிமெண்ட் ஆனால் 2ல என்ன வேல்யூ இருக்கு 0 1 2. அங்கேயும் ஐ தான் இருக்கு. ஸோ அதே கண்டிஷன் தான். 1 லெஸ் தென் ஒன்னான்னு செக் பண்ணும். இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஆர்எஸ் பிளஸ் ஹெச்என் டாட் கேரட் ஆஃப் ஐயும் 1 தான். ஸோ ஆர்எஸ் வந்து இப்போ 3 ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து ஐ வந்து 1க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். 1ல வேல்யூ என்ன இருக்கு, வி இருக்கு. வியோட வேல்யூ என்ன, வியோட வேல்யூ வந்து வியோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 5a. ஸோ 5 லெஸ் தென் 5 லெஸ் தென் ஐ பிளஸ் ஒன்னான்னு பார்க்குறோம். ஐ பிளஸ் ஒன்ல 1 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ இங்க வரும் ஆர்எஸ் கூட ஏற்கனவே ஆர்எஸ் 3 இருக்கு. 3 பிளஸ் 5 8 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து ஐ வந்து 0க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். 0 சாரி 0க்கு டிக்ரிமெண்ட் ஆகும். இங்க வந்து கரண்ட் ஆஃப் ஐல வந்து எல் இருக்கு. எல்லோட வேல்யூ வந்து 50. 50 லெஸ் தென் ஐ பிளஸ் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கு 5 இருக்கு. 50 லெஸ் தென் 5 இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ என்ன ஆகும்னா ஆர்எஸ் கூட ஆல்ரெடி 8 இருக்கு. 8 பிளஸ் 50 58 ஆயிரும். நாம ஆர்எஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ 58 நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஹோப் இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு டைம் ரன்னும் பண்ணிடலாம்.
accepted. Okay, thank you, bye.